Hi friends, welcome to Nallathor Veenai channel. இந்த வீடியோல பால் சேமியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் சேமியா எடுத்து வச்சிருக்கேன். 2 கப் போல ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ்ல ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதுல 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் அதுல கொஞ்சமா முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சோ இந்த அளவு வறுந்ததும் நம்ம வெளிய எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு 1/2 கப் போல சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்ல கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் அதில் 4 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக விடலாம். இந்த சேமியா வந்து நம்ம நார்மலாக உப்புமாவுக்கு யூஸ் பண்ணுற சேமியா தான். பாருங்க, சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின சேமியாவில் கொஞ்சமாக பச்சை தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏன் பச்சை தண்ணி ஊற்றுறோன்னா அப்போ தான் சேமியா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக இருக்கும். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம 2 கப் போல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/2 கப் போல் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் சுகர் வந்து நல்லா சேர்த்துக்கிட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த பால் சேமியாவை சூடாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கோங்க. ஜில்லுன்னு சாப்பிட பிடிக்கும்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டுக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.